ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நாங்க ஃபேமிலி வேல இருக்கறதால பிசினஸ் பத்தி எதுவும் பேசுறது இல்ல. அபி, நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீயும் அர்ஜுனும் இனிமே பிசினஸ பாத்துக்கங்க. நான் கைட் பண்ண எப்பவுமே உங்க கூட இருப்பேன். அம்மா, உங்களை விட்டு நாங்க இது வரைக்கும் தனியா எந்த முடிவுமே எடுத்ததே இல்லம்மா. அபி, அதுக்கான நேரம் தாண்டா வந்துருச்சு. உங்களை மீறி எங்களால என்னமா பண்ண முடியும்? ஏப்பா, உங்க அம்மாவும் நானும் இனிமே அடிக்கடி ஆன்மீக டூர் போக போறோம். அப்பப்ப ஹில் ஸ்டேஷன், ஃபாரின்லாம் போக போறோம். அதனால இனிமே பிசினஸ் நீங்க 2 பேரும் தான் பாத்துக்கணும். நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங், ஹவுசிங் சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ் எல்லாம் அபி எடுத்துக்கட்டும். அதை தவிர மத்த டிபார்ட்மெண்ட்ஸ், கார்மெண்ட்ஸ், ஃபைனான்ஸ், மத்த கம்பெனிஸ் எல்லாமே அர்ஜுன் டீல் பண்ணட்டும். அம்மா, இதுதான் என்னோட முடிவு. சேது, அக்கா, ஏண்டா நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? நான் ஷாக்ல இருக்கேன்க்கா. நீ ஒரு சின்ன முடிவு எடுத்தாலும் அதை நீ என்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுப்ப. ஆனா இவ்ளோ பெரிய முடிவு எடுத்திருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேக்கா. சேது, உன்னை கன்சல்ட் பண்ணலையேன்னு நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா. இது திடீர்னு செல்வா ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நாங்க சேர்ந்து எடுத்த முடிவுப்பா. நீ எப்பவுமே எங்க கூட தான் இருப்ப. சரி மாமா. ஒரு முடிவு எடுத்த பிறகு அதை தள்ளி போடுற பழக்கம் எனக்கு எப்பவுமே கிடையாது. விஷயத்தை பசங்க மனசுல போட்டாச்சு சேது. இன்னைக்கு சாயந்தரமே ஜோசியரை வர சொல்லு. நல்ல நாளை குறிச்சி மத்தது எல்லாமே ஆரம்பிச்சிடலாம். சரிக்கா. வாங்க. என்ன உங்க அக்கா கம்பெனி அபிக்கும் அர்ஜுனுக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இவ்வளவு நாள் பொண்டாட்டி புள்ள எதுவுமே வேணான்னு அக்கா பின்னாடியே ஓடுனீங்கல்ல, நல்லா போட்டாங்களா நாமத்தை? அப்பா, இந்த அத்தை ரொம்ப மோசம்பா. அவங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே கிடையாதா? நல்லா யூஸ் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போட்டாங்கல்ல. ஏய், 2 பேரும் புரியாம பேசாதீங்க. ஏன் அக்கா அப்படிலாம் கிடையாது. எனக்கும் ஏதாவது செய்வாங்க. அதான் நல்லா வச்சு செஞ்சுட்டாங்களே. இனிமே ஒண்ணும் கிடையாது. அப்படியே வெறுங்கைய வீசிக்கிட்டே சுத்துங்க. மா, இவரு திருந்தவே மாட்டாரு. ஏய், இவருக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தியே வராதுடி. நாம தான் ஏதாவது ட்ரை பண்ணணும் இவருக்கு. ஏய், வாடி, வா போலாம். அர்ஜுன் எதுக்காக என்கிட்ட திடீர்னு உனக்கு பிடிச்சதெல்லாம் என்னன்னு ஒரு விஷ் லிஸ்ட எழுதுன்னு சொன்னான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. என் மேல அக்கறை இல்லாம கேட்டிருப்பானா?
அர்ஜுன் என்கிட்ட கேட்ட அந்த விஷ் லிஸ்ட நான் இன்னைக்கு இந்த டைரியில எழுத போறேன். அது மட்டும் இல்லாம அவன் என் மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கான். அந்த நம்பிக்கைக்கு நான் அருகதையானவளா தகுதியானவளா இருக்கணும்னா நடந்த எல்லா விஷயத்தையும் நான் அவன்கிட்ட ஒளிவு மறைவில்லாம சொல்லணும். இந்த டைரியில நான் எல்லா உண்மைகளையும் எழுத போறேன். அர்ஜுன், you are my life. I love you so much. ஆரம்பத்துல இருந்து நாம 2 பேரும் பழகுனது, ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்துனது, அப்புறம் என் கூட பழகணும்னு நீ ஆட்டோ ஓட்டுனது, நாம யாருன்னே தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிக்கிட்டது, ஒரு நாள் ராத்திரி முழுக்க நாம ஊர் சுத்தியும் உன் டீசன்சிய பார்த்து நான் என் மனச ரகசியமா பறி கொடுத்தது, நீ என்ன ஒத்த கொலசுன்னு கூப்பிட்டது, நம்ம நட்பு காதலானது, அப்புறம் நாம வாழ்க்கையில இணைஞ்சது, நான் உன் மேல வச்சிருக்கிற காதல், நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் இப்போ நினைச்சா அவ்வளோ சுகமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. நான் உனக்கு கிடைச்சது கடவுளோட பரிசுன்னு அன்னைக்கு ஒரு நாள் நீ என்கிட்ட சொன்ன. இப்ப நான் சொல்றேன், நீ என் தவத்துக்கு கிடைச்ச வரம். My wish list. சரி, இப்ப நீ சொன்னபடி என் விஷ் லிஸ்ட் நான் எழுதுறேன். ஆம்பளை போல வேட்டி சட்டை கட்டி குத்தாட்டம் போடணும்,